ஆண்டவரே, இன்றைய நாளிலே கூட ஆண்டவரை இளைப்பாரி கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரன் ஆண்டவரே தகப்பனே சுவாமி ஆண்டவரே ஐந்தனை காயங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனை வேளைகள் முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய வசனம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தட்டும், தேற்றட்டும். நீங்க தாமே எங்களோடு கூட நடத்தி செல்லும்படிக்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாடல் தாளிலே முதலாவது பாடல், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது என்கிற பாடலை நாங்கள் சபையார் யாவரும் இணைந்து நாம் பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமுடலே ஒவ்வொரு நாளு, உள்ளமுடலே ஒவ்வொரு நாளு கம்பேரித்து சத்தமிடுது. ஆமீன், கம்பேரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலே களைப்படையார், ஓடினாலே களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளே உமது இல்லத்தே, ஒவ்வொரு நாளே உமது இல்லத்தே வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84 1 தொடக்கம் 7 வசனங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்!
என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாயிருக்கிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் என்பதே. ஆமேன். பாடல் தாளிலே இருக்கிற 2வது பாடத்திலே 2 சரணங்களை பாடி மிகுதியான வேளைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் என்கிற பாடல். கொஞ்சம் மியூட் பண்ணிடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போது கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒரு போது கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் செவி மடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை பகுதியை போதகர் ராஜ்குமார் அவர்கள் வழிநடத்திக் கொள்வார். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே கூட நம்மோடு கூட ஒன்றாக வாழ்ந்து இந்த பூவுலக வாழ்விலே கூட எங்களோடு கூட ஒன்றித்திருந்து இன்றைக்கு தன்னுடைய பூவுலக வாழ்வின் ஓட்டத்தை முடித்து இந்த பேழைக்குள்ளாக இளைப்பாறிக் கொண்டிருக்கிறதான
எங்கள் அன்பு சகோதரன் ரைந்தன் அவருடைய இறுதி நல்லடக்க ஆராதனிலே உற்றார் உறவினர் சொந்தங்கள் தேவ பிள்ளைகளாக நாங்கள் வந்து வெளியில் கூட ஒன்றிய கூடியிருக்கிறோம். உண்மையாகவே மரணம் என்பது, பிரிவென்பது இந்த உலகத்திலே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும், என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த நேரத்திலே கூட ஒரு சில காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுடைய பேசுவதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். ஒரு சொற்ப நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் எங்களோடு கூட செவி சாய்த்துக் கொள்ளுங்கள். என்னவென்று சொன்னால், அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உலகத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை என்கிறது தாயின் கருவறையிலே தொடங்கி அது கல்லறையிலே முடிகிறது என்று சொல்லி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மதிய நேரத்திலே எங்கள் அன்பு சகோதரன் ரைந்தனுடைய இந்த இறுதி நேரத்திலே கூட உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், மனித வாழ்க்கையிலே மரணம் என்பது ஒரு முடிவல்ல. மரணம் என்பது, அன்புக்குரிய தேவ ஜனமே, மரணம் என்பது இந்த உலகத்திலே எங்களுக்கு முடிவல்ல, அது ஒரு நித்திய வாழ்வுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. மரணம் என்பது எங்களுடைய வாழ்க்கை, இந்த பூவுலக வாழ்க்கையின் முடிவாக இருந்தாலும் அது நித்திய வாழ்வுக்குரிய ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. நித்திய வாழ்வுக்குரிய ஒரு ஆரம்பம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மதிய நேரத்திலே கூட உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்று சொன்னால், மரணத்துக்கு பின்னு இந்த உலகத்திலே ஒரு நித்தியமான வாழ்க்கை, ஒரு பேரின்ப வாழ்க்கை, ஒரு மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு மேன்மை உள்ள ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம் சகோதரன் கடந்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக இந்த நேரத்திலே கூட நாங்கள் செல்ல வேண்டிய பாதையிலே எங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். இந்த நேரத்திலே கூட அருமையான பிள்ளைகளே, ஒரு முடிவில்லாத ஒரு நித்திய வாழ்வுக்குள்ளாக, ஒரு முடிவில்லாத ஒரு மேன்மையான வாழ்வுக்குள்ளாக, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, பசி இல்லாத, பட்டினி இல்லாத ஒரு மேன்மையான வாழ்வுக்குள்ளே மரணத்துக்கு பிற்பாடுங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றதை இந்த வேளையிலே கூட நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. பாருங்கள் என்னோடு கூட அன்புக்குரிய தேவ ஜனமே, அப்படிப்பட்ட முடிவில்லாத வாழ்வை, மரணத்துக்கு பின்பாக இருக்கிற அந்த முடிவில்லாத வாழ்வை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை வேதம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்கலாம். இந்த வேளையிலே கூட யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையை ஒரு கணம் வாசிக்க கேட்போம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அன்புக்குரிய தேவ ஜனமே, மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற அந்த நித்திய வழியை, அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே வழியாகிய இயேசு சுவாமியை நம்புகிற பொழுது, வழியாகிய இயேசு சுவாமியை நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது, வழியாகிய இயேசு சுவாமியை நீங்கள் நம்புகிற பொழுது, நிச்சயமாய் நீங்களும் நானும் அந்த நித்திய வாழ்வுக்குள்ளே கடந்து செல்ல முடியும். அந்த பேரின்ப வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல முடியும். அந்த வாழ்வை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு சுவாமி இந்த உலகத்திலே வந்தார். தன்னுடைய மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களையும், சாபங்களையும், வியாதிகள், அக்கிரமங்களை தன்மேலே சுமந்து கொண்டு மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பை கொடுத்தார் ஆண்டவராய் இயேசு சுவாமி. பூமிக்குரிய வாழ்வுக்கு மாத்திரமல்ல, மரணத்துக்கு பின்னால் இருக்கிற நித்திய வாழ்வுக்கும் ஒரு மிகப்பெரிய வாசலாக இயேசு சுவாமி இந்த உலகத்திலே இருக்கிறார். அந்த வழியை தெரிந்து கொண்ட அன்பு சகோதரன் எங்கள் மத்தியிலே கூட இந்த பேழைக்குள்ளாக அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த மதிய நேரத்திலே கூட அவரை நேசிக்கின்றவர்களாய் நாங்கள் கூடியிருக்கின்றோம். உங்களை பார்த்தும் அவர் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் மரணம் என்பது தேவ பிள்ளைகளே ஒரு நாள் எல்லாரையும் சந்திக்கத்தான் போகிறது. இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனுக்குலங்களும் மரணம் என்கிற அந்த மிகப்பெரிய காரியத்தை எல்லாரும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். சொல்லுவார்கள், ஆறிலும் சாவு இருக்கிறது,
100 சாவிருக்கிறது. மரணத்துக்கு இந்த உலகத்தில் யாரும் தப்ப முடியாது. அதை நாங்கள் எல்லாரும் சந்திக்க வேண்டும். அதுக்கு முன்பதாக இந்த நாளிலே கூட எங்கள் சகோதரன் அதை சந்தித்திருக்கிறார். என்னொரு சந்தோஷம் என்று சொன்னால் அவர் நித்திய வாழ்வுக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறார். அருமையான பிள்ளைகளை ஒரு வார்த்தையை வாசித்துக் கொள்வோம். எபிரேயர் 9 அதிகாரம் 7வது வார்த்தையை ஒரு கணம் வாசித்துக் கொள்வோம். எபிரேயர் 9 அதிகாரம் 7வது வார்த்தையை நாங்கள் வாசித்துக் கொள்வோம். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோடு பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்கு 27ஆம் வார்த்தை. எபிரேயர் 9:27 வாசிப்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அருமையான அன்புக்குரிய தேவசனமே, இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழுகிற எல்லாருக்கும் ஒரு நியதி உண்டு. என்னவென்று சொன்னால், எல்லாருமே இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது மரணத்தை சந்திக்கின்றார்கள். மரணம் என்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளா எல்லாரும் கடந்து போகின்றார்கள். இந்த வேளையிலே கூட அறிவானந்த பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிற காரியம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுடைய பிறப்பை அவனாலே தெரிவு செய்ய முடியாது. அவன் எங்கே பிறக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை பிறக்கிறோம் என்று சொல்லி எந்த மனிதனாலும் தெரிவு செய்ய முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் தன் மரணத்துக்கு முடிவு எடுக்க முடியும். தன் மரணத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். இந்த கூறாரத்திற்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய நல்ல காரியம், எங்களுடைய பிறப்பை நாங்கள் தீர்மானிக்க முடியாது, ஆனால் எங்களுடைய இறப்பை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும். நான் மரித்தால் என்னுடைய நித்திய வீடு எங்கே இருக்க போறது, என்னுடைய மரணம் யாருக்குள்ளாக இருக்க போறது, என்னுடைய மரணத்துக்கு பின்பாடு எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் போக போறேங்கிறான மிகப்பெரிய ஒரு திட்டத்தெளிவான தீர்மானத்தை இங்கே கூடியிருக்கிற தேவப்பிள்ளைகளே நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க முடியும். என்று சொன்னால், மரணத்தை குறித்து தீர்மானம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலை இந்த உலகத்திலே கடவுள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட தீர்மானத்தை எடுத்தவராய் எங்கள் முன்பதாக நம்மத்திலே கூட அன்பு சகோதரன் ரைந்தன் அண்ணா எங்கத்திலே கூட அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். உண்மையாகவே மரணத்துக்கு பின்பாக எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாமல் நானும் நீங்களும் இந்த இடத்துல நிற்கவில்லை. மரணத்துக்கு பின்பாக ஒரு பேரின்ப வாழ்க்கை இருக்கிறது, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை கூடாக இயேசு சுவாமி அதற்காக வழியாயிருக்கிறார். அந்த வழிக்கூடாய் நீங்கள் வருகிற பொழுது நிச்சயமாகவே அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே சென்று கொள்ள முடியும். இந்த மதிய வேளையிலே கூட அன்புக்குரிய தேவச்சனமே, நீங்கள் சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நானும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போற பொழுது எங்களுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்க போறது, எங்களுடைய நித்திய வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது, மரணத்துக்கு பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, எங்களுடைய நித்திய வாழ்க்கை யாருக்குள்ளா இருக்க போறது. நிச்சயமாய் அந்த அழிவில்லாத பேரின்மையுள்ள அந்த மகிமை உள்ள அந்த வாடாத கிரீடத்தை இயேசு கிறிஸ்துவு கூடாய் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நித்திய வாழ்வை இயேசு கிறிஸ்து கூடாய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேளையிலே கூட அன்பு சகோதரன் ரைந்தனாவுடைய இந்த இறுதி நேரத்திலே கூட இருக்கிற நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய மரணத்தை குறித்து நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே ஏன்று சொன்னால் மரணம் எல்லாரையும் சந்திக்கத்தான் போகின்றது. அப்படியா இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிப்போம். நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கைக்குள்ளாக நம் சகோதரன் கடந்து போயிருக்கிறார். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையை வாசித்து நாங்கள் முடிவுக்குள்ளாய் வருவோம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பட்டுகிறார் என்று சொல்லிற்று. ஆம், வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால், அருமையான பிள்ளைகளே, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இவர்கள் இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்களை படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்கள் இவர்களை மேய்த்து இவர்களுக்கு தண்ணீர் ஊற்ற நிலையிலே நடத்துவார்கள். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த பேழைக்குள்ளாக எங்கள் முன்பதாய் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அன்பு சகோதரன் ரைந்தன் அண்ணாவுடைய வாழ்க்கையிலே இனி இந்த பூமிக்குரிய கண்ணீர் உள்ள வாழ்க்கை இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, வெயில் படாது, உஷ்ணம் படுவதில்லை.
ஆண்டவருடைய அந்த மிகப்பெரிய அந்த பாக்கியம் உள்ள வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாய் மரிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாயிருக்கிறது. அந்த பாக்கியம் உள்ள வாழ்க்கையை பெற்றவராய் எங்கள் முன்பதாக இந்த பேழைக்குள்ளாய் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆம் என்பது பிள்ளைகளே, சற்று ஒரு கணம் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தியுங்கள். என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு நான் எங்கே என் நித்தியத்தை கழிக்கப் போகிறேன்? என்னுடைய நித்தியம் எங்கே இருக்க போறது என்று சொன்னால், அநேகர் பூமியிலே வாழுவதைத்தான் சிந்திப்பார்கள். இந்த பூமியில வாழுகிற நாட்கள் மிகவும் குறுகியது. 70 வருஷம், 80 வருஷம், 120 வருஷம், இவ்வளவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் காலமாயிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு, மரணத்துக்கு பிற்பாடு 1000 நீண்ட கால நித்திய வாழ்வு உண்டு இருக்கிறது. அந்த வாழ்வை கொடுக்க இயேசு சுவாமி ஆயத்தமாயிருக்கிறார். அந்த வாழ்வை கொடுத்து உங்களையும் அந்த நித்திய வாழ்வுக்குள்ளே சேர்த்துக்கொள்ள இந்த உலகத்திலே இயேசு சுவாமி ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அந்த இயேசுவை நம்புகிற பொழுது, அந்த இயேசு சுவாமி விசுவாசிக்கின்ற பொழுது, நிச்சயமாய் மரணத்துக்கு பின்பா இருக்கிற அந்த நித்திய வாழ்வை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த பாக்கியத்துக்குள்ளே நம் சகோதரன் கடந்து சென்றிருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலே கூட சகோதரனுடைய பிரிவினாலே துயருற்றான தாயானவள் மற்றும் மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருடைய கண்ணீரையும் தேவன் தாமே துடைப்பாராக. நாங்கள் இறுதி ஜெபத்தோடு கூட முடிக்க போகிறோம். நாங்கள் ஒரு கணம் கண்களை மூடினவர்களாய் கூட ஜெபத்துக்காய் நேரத்திலே கூட நாங்கள் காத்திருப்போம். இந்த வேளையிலே கூட இறுதி ஜெபத்தோடு கூட நாங்கள் முடிவுக்குள்ளாய் வரப்போகிறோம். ஒரு கணம் ஒரு சிறிய தீர்மானத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய மரணத்தை குறித்த முடிவை நாங்கள் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சற்று ஒரு கணம் சிந்தியுங்கள். எங்களுடைய நித்தியத்தை நாங்கள் எங்கே கழிக்கப் போகிறோம்? யாருக்குள்ளாக எங்களுடைய நித்தியத்தை நாங்கள் முடிவெடுக்க போகிறோம்? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். அந்த பேரின்ப வாழ்வை கொடுக்கிற இயேசு சுவாமி இந்த நேரத்தில் உங்களுக்காக ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி மாத்திரம் சொல்லுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வேளையிலே கூட நாங்கள் ஜெபத்திற்காய் காத்திருக்கின்ற பொழுது எங்கள் மத்தியிலான போதகர் ஜெகதீபன் அவர்கள் இந்த இறுதி ஜெபத்தினை வழிநடத்துவார். நாங்கள் ஜெபத்தோடு கூட இணைந்து காணப்படுவோமாக. ஜெபம் செய்வோம். நல்ல பரிசுத்த பிதாவே, உமது குமாரன் இயேசுவின் மூலமாக இந்த வேளையிலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. எங்களோடு வாழ்ந்தவன், எங்களோடு ஜீவித்தவன், நாங்கள் பேசி பழகினவன், இப்பொழுது இந்த பூமியின் ஓட்டத்தை முடித்து வேளையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தன் வாழ்வை இரட்சகராகிய தேவனுடைய கையிலே கொடுத்ததினால் நித்திய வாழ்வு உண்டு என்ற அந்த நிச்சயத்தோடு கூட இப்பொழுது அவரை நாங்கள் வழிவிட்டு அனுப்புகிறோம். இந்த இழப்பு இந்த பூமிக்குரிய சூழலிலே வேதனை அளித்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. மீண்டும் நாங்கள் முகமுகமாய் சந்திப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இறுதி வேளையிலே உம்முடைய தெய்வீகமான கரம் ஒன்றை ஆளுகை செய்வதாக, இறுதி எல்லா காரியத்திலும் உம்முடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்த கதற்கிருப்பதாரும், விசேஷமாய் உம்முடைய ஆண்டவரை அருமையான வார்த்தையின் மூலமாக நீர் பேசினபடியால் உங்களுக்கு நன்றி. எங்களுடைய வாழ்வின் இறுதியை நாங்கள் தீர்மானிக்கத்தக்கதாக ஆண்டவரை இந்த வேளையில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம். வாழ்வின் முடிவு சாவா, சாவின் முடிவு வாழ்வா என்கிற அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் கண்டு கொள்ளத்தக்கதாய் தேவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம். இப்போதும் தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஆதல் படுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இந்த நேரத்திலே கூட இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். உற்றார் உறவினர்கள் இந்த நேரத்திலே கூட இறுதி அஞ்சலி செலுத்துவர்கள் எங்கள் முன்பதாக வந்து மிகவும் ஒரு அமைதியான முறையிலே இந்த வேளையிலே கூட இறுதி அஞ்சலினை நாங்கள் செலுத்திக் கொள்வோம். அப்படி ஜோதி தோன்றும் தேசம்
ஆச கண்ணால் காண்கிறோம் நம்பிதாவின் அங்கே செல்லுவோம் இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம் துக்கம் யாவும் மற்றே மகிழ்ந்து கர்த்தரில் ஆறுதல் அடைவோம் இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் போம் நம்பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம் மீட்பின் நன்மைகளை உணர்ந்தே அவரை வணங்கி துதிப்போம் இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் களிப்போம் நம் தொல்லை யாத்திரை மூடித்து வெண்கிடத்தை நாம் தரிப்போம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரை நாம் சந்திப்போம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் ஸ்தலத்தில் சிவமாய் நாம் அங்கே பாருவோம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் ரட்சகர் என்றென்று ஆளுகை செய்து வீற்றிருப்பார் துக்கம் நோசாவுகள் நீங்கிடு தேவன் தம் கண்ணீரை துடைப்பார் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரை நாம் சந்திப்போம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரை நாம் சந்திப்போம் அவரு மகிழ்வோம் பக்தரங்கே முடி சுட்டுவார் ஓர் மூடி அங்குண்டு எனக்கு இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் சந்திப்போம்
என்னுற்றார் போய்விட்டார் முன்னங்கி நான் மீளவர் சந்திப்பேன் அவர் கூட்டத்தில் நான் விண்ணிலே ஒப்பற்ற பேரின்பம் கொள்ளுவேன் ஈச்சிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம் ஈச்சிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இறுதி அஞ்சலி செலுத்தாதவர்கள் வந்து செலுத்துங்கோ. அங்க பட்டி திறக்க மாட்டோம். இறுதி அஞ்சலி செலுத்துறவர்கள் முன்னா வந்து செலுத்துங்கள். நாங்கள் சேம காலையில பெட்டி திறக்க மாட்டோம்.
आमले
கொஞ்சம் பேத்துங்க பொம்பளை பார்த்துட்டு போயிட்டோம் தெரியும் தனிச்சு ஆம்பளை கொஞ்சம் பேத்துங்க ஆம்பளை கொஞ்சம் பேத்துங்க பொம்பளை நிக்கட்டும் தெரியும் ஒரு 2 நிமிஷம் பொம்பளை நிக்கட்டும் ஆம்பளை பேத்துங்க கூட கொண்டு கூட நிக்க பாருங்க ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை பாருங்க ஓகே பொம்பளை போய் ஆச்சு அளவுடா ஓகே போய் ஆச்சு அளவுடா